அமாவாசையாக இருக்கும் பொழுது சுபத்துவ பாபத்துவ தொடர்புகள் இல்லாம இயல்பாக இருக்கும் பொழுது அந்த பாவகம் கெடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி சோஷியல் மீடியாக்களை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, அண்ணன் ஆட்சி பெற்ற அமாவாசை சந்திரன் என் உச்சம் பெற்ற அமாவாசை சந்திரன் சுபத்துவம் பாபத்துவம் இல்லாத பட்சத்துல அந்த பாவகத்தின் இயல்பை கெடுக்குமா? நன்றி. ஓகே, என்ன கேக்குறீங்க? ஆட்சி பெற்ற சந்திரன் கடகத்துல இருக்கிறாங்க, உச்சம் பெற்ற சந்திரன் ரிஷபத்துல இருக்காங்க. அமாவாசையாக இருக்கும் பொழுது சுபத்துவ பாபத்துவ தொடர்புகள் இல்லாம இயல்பாக இருக்கும் பொழுது அந்த பாவகம் கெடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பாவகத்தை கெடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவகத்தை கெடுப்பாங்கன்றதை விட இது எப்படி சொல்லலாம், அடிக்கடி சொல்ற மாதிரி ஒரு விஷயம் தான். ஒளியாக இருக்கும் பொழுது, சுபத்துவமாக இருக்கும் பொழுது அந்த பாவகத்தை நீங்க என்ஜாய் பண்றீங்க. இருளாக இருக்கும் பொழுது, டல்லா இருக்கும் போது அந்த பாவகமும் காரகமும் கெட்டு போகுதுங்க. சரி, சந்திரனே பௌர்ணமி சந்திரனா இருக்காரு, என்ன வந்துருது? மனம் தெளிந்த மனமாயிருது. அவர் எங்கெல்லாம் தொடர்பு கொள்றாரோ அந்த இடத்தெல்லாம் சரி பண்ணுவாரு. குரு சுக்கிரன் சேர்ந்த அந்த அதீத சுபத்துவத்தை கூட சந்திர அதியோகம் சரி பண்ணிடும். அந்த அளவுக்கான ஒளியினுடைய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறவர் தான் சந்திரன். இந்த இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறாரு, ஆனா அமாவாசையா இருக்காரு. நீங்க நோயாளியா இருக்கிறீங்க, உங்க வீட்டுல இருக்கிறீங்க. நீங்க நோயாளியா இருக்கிறீங்க, நோயாளின்றதோட ஓகே, நீங்க பணம் இல்லாம இருக்கிறீங்க, உங்க கையில காசே இல்ல, உங்க வீட்டுல இருக்கிறீங்க. உங்க கையில காசே இல்ல, உங்களை பெரிய ஒரு அதிபரா ட்ரீட் பண்றாங்க ரிஷப வீட்டுல. உங்க கையில காசே இல்ல, உங்க வீட்டுல நீங்க ஜம்முன்னு இருக்கிறீங்க. ஓகேங்களா? அதே தைப்பூசம் மாதிரியான பௌர்ணமினாக்கா உங்ககிட்ட காசும் இருக்குது, பேரும் இருக்கு, புகழும் இருக்குது. அப்படின்னும் போது என்னென்னலாம் பண்ணிக்க முடியுமோ அந்த மாதிரி பண்ணிக்குவீங்க. அப்ப இந்த அமாவாசையாக இருக்கும் பொழுது கெடுக்குமான்னு கேட்டீங்கன்னா, அமாவாசையாக இருக்கும் பொழுது ராகு தசை கேது தசை வரும் பொழுது ஒளி கிரகங்கள் பாதிக்கப்படும். இந்த அமாவாசையெல்லாம் ராகு தசை கேது தசையில தான் அம்மா அப்பாவை டிஸ்டர்ப் பண்ற வேலையெல்லாம் செய்யும். இது லக்னத்தினுடைய அமைப்புகள்ல இருக்கும். கண்டிப்பா நீங்க அந்த தன்மையை பார்க்கலாம் தான். அப்போ அந்த இடங்கள்ல நீங்க செக் பண்ணும்போது கண்டிப்பாக இது சஷ்டாஷ்டகமா இருக்கிறாங்க, 4ஆம் இடம் கெட்டு போயிருக்கு, இல்ல 4ஆம் இடத்து சனி இருக்கிறாரு, அந்த மாதிரியான தன்மைகள்ல அமாவாசையில் இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் அமைப்புகள்ல ராகு வரும்போது டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. சூரிய தசை சந்திர தசை வரும்போது ராகுவோ கேதுவோ வரும்போது டிஸ்டர்ப் இருக்கும். சனி வரும்போது ஒளி கிரகங்கள் அமாவாசையாக இருக்கிற பட்சத்துல இருள் கிரகங்களின் தசை நடக்கும்பொழுது அந்த கிரகத்தை பாதிச்சு, கிரகத்தினுடைய தன்மையை பாதிச்சு, கிரகத்தினுடைய உயிர் காரகத்தை பாதித்து செயல்படுத்துவாங்க பிரதர். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல அவர் உச்சமா இருக்கிறது நல்லது, ஆனால் ஒளியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? நான் உங்களுக்கு ப்ரோஸ் நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.